2024 டிசம்பர் மாத பலன்கள். மகரம். மகர ராசிக்கு டிசம்பர் மாதம் 2024 எப்படி இருக்கும்? ராசியில் சுக்கிரன், 7ஆம் பாவத்தில் செவ்வாய், 2ஆம் பாவத்தில் சனி பகவான், குரு பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கிறார். பாருங்க, பண வசதி நல்லா வரும். பாத சனி இருந்தாலும் வீணாக டிராவல் செஞ்சாலும் பண வசதி நல்லாவே இருக்கும், பேர் புகழ் இருக்கும், எப்படியாவது பணம் வந்து சேரும். 7ஆம் பாவத்தில் செவ்வாய், கோவம் மனைவி கிட்டெல்லாம் பண்ணக்கூடாது, மனைவியின் ஆரோக்கியத்தை கவனிக்கணும். அவங்ககிட்ட போய் வீணாக பேசி சண்டை கிண்டெல்லாம் போட்டுட்டு பிபி ஏற்றி விட்டுடாதீங்க. அதே நேரத்தில் மனைவியாக இருந்தால் கணவர் கூட சண்டை போடாதீங்க, சந்தோஷமாக இருங்க. நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, பக்கா பதவி உயர்வு இருக்குது என்று சொல்லலாம். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, கண்டிப்பாக பேர் புகழ் பதவி வேலை ஓவராக இருக்கும், டைட்டாக இருக்கும். நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, நல்ல பெயர் புகழ் இருக்கும். நீங்கள் வேலைக்கு செல்கிறீர்கள், எந்த மாதிரி வேலை இருக்குது, தொழில் இருக்குது, அதில் எல்லாமே ரொம்ப நீங்கள் ரொம்ப டீப்பாக நாலேஜ் திங்க் பண்ணுவீங்க. அதில் உங்களுக்கு நல்ல புகழ் வந்து சேரும். இவர் நல்ல வேலை செய்கிறாரு, தைரியமாக வேலை செய்கிறாரு, டைமோட டைம் வேலை செய்கிறாரு, அதெல்லாமே இருக்கும். ஸோ யூ ஆர் டூயிங் வெல் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கும் இந்த காலம் நல்ல காலம் என்று சொல்லலாம். தைரியமாக இருக்க, பாதசனி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என்று சொல்லுவேன். நீங்கள் படிக்கிறீங்க, தைரியமாக இருங்க. கொஞ்சம் காலை சீக்கிரம் ஏந்திருக்கிறது பாருங்கள். ஏன்னா மகர ராசிக்காரர்கள் தூக்கம் ரொம்ப ஓவராக வந்துடுச்சுன்னா படிப்பில் பின் வாங்கி விடுவீர்கள். அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக நிதானமாக படிங்க. படிச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு பேர் புகழ் இருக்கும், லாபம் இருக்கும். விவசாயிகளுக்கும் நல்ல காலம். ஆனால் வயதானவர்களுக்கு மூட்டு வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ரொம்ப வயசு இருக்குது, பாத சனி இருக்குது, பாத்ரூம்லலாம் போகிறீங்க, குளிக்கிறீங்க, ரொம்ப உஷாராக இருங்க, இல்லைன்னா காலில் அடிப்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பாருங்கள். பரிகாரம் என்று சொல்லும் பொழுது 2 பரிகாரம் இருக்குங்க. தினமும் ஆஞ்சநேயரை கும்பிட வேண்டும். அது இடநாட்டு சனிக்கும் வேலை செய்யும், செவ்வாய்க்கும் வேலை செய்யும். ஆனால் செவ்வாய் 8ஆம் பாவத்தில் 7ஆம் பாவத்தில் யார் யாருக்கு வருகிறதோ அவர்கள் எப்பொழுதுமே செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு பரிகாரம் என்று சொல்லும் பொழுது பரிகாரம், பூந்தி லட்டு எடுத்துகிட்டு போய் ஆஞ்சநேயர்கிட்ட வச்சுட்டு, செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயர்கிட்ட வச்சு பிரார்த்தனை அர்ச்சனை செய்து கொஞ்சம் பிரசாதம் அங்கே விட்டுட்டு பிரசாதம் எடுத்து உங்கள் வீட்டில் எல்லோருக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.